தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம் சிவனே, அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் புது யுகத்தை படைப்பவர் பாப்தாதா தன்னுடைய நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புது வருடம் மற்றும் புது யுகம் ரெண்டுக்குமான வாழ்த்துக்களை கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட வாழ்த்துக்களை கொடுக்கறதுக்காக வந்து சேர்ந்துருக்காங்க. பாபா கேட்குறாங்க, புத்தாண்டுக்கான வாழ்த்துக்கள் மட்டும் சொல்கிறதுக்கு வந்திருக்கீங்களா, இல்லை புது யுகத்துக்கான வாழ்த்துக்களையும் சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். எப்படி நியூ இயர் அப்படின்னா குஷியோடு இருப்போம், மற்றவங்களுக்கும் குஷிகளை கொடுப்போம். அதே மாதிரி பிராமண ஆத்மாக்கள் குழந்தைகள் உங்களுக்கு தனக்குள்ளார புது யுகத்தினுடைய நினைவு கூட அந்த அளவுக்கு வருதா அப்படின்னு கேட்குறார். அடுத்ததான் பாபா சொல்கிறாங்க, இது நியூ இயர் டைமில் பாபா சொன்ன முரளி இல்லையா, அதனால பாபா சொல்கிறாங்க, இன்றைய நாள் திட சங்கல்பத்தினுடைய சக்தி மூலமாக பழைய சம்ஸ்காரங்களுக்கு விடை கொடுத்து புது யுகத்திற்கான அந்த சம்ஸ்காரங்கள் புது வாழ்க்கைக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கான தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்குறார். அப்புறம் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் தைரியசாலிகள், சாமர்த்தியமாக பதில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள். ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியுமா, தைரியத்தினுடைய ஒரு அடி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா பல 1000 மடங்கு அடி உதவி பாபாவுடையது கிடைக்க தான் போகுது, கிடைச்சிடும் கண்டிப்பாக அப்படின்னு குழந்தைகளுக்கு தெரியுமா. ஆனால் குழந்தைகள் தைரியம் வைக்கிறாங்க, ஆனால் கூடவே வீண் சங்கல்பங்களை கூட உருவாக்கிடுறாங்களாம். குழந்தைகள் நினைக்கிறாங்களாம், செஞ்சுட்டு தான் இருக்கோம், செய்து கொண்டு தான் இருக்கோம், நடக்கத்தான் வேண்டும், அவசியம் நடந்தாகும், செய்ய தெரியல அப்படிங்கிற இந்த சங்கல்பங்கள்லாம் வரப்ப இது தைரியத்தை பலவீனமாக ஆக்கிடுது அப்படின்றார் பாபா. ஸோ தோ அப்படின்னு வந்து பண்ணாதீங்க, அதாவது அப்படி சொல்லாதீங்க. செய்யவோ வேண்டும், செய்யவோ செய்கிறோம், முன்னால் பறக்கவோ வேண்டும், இப்படி ஓவோ அப்படின்னு சொல்லாதீங்க. பாபா சொல்கிறாங்க, செய்தே ஆக வேண்டும். ஏன் நடக்காது? பாபா துணை இருக்கிறப்ப பாபா துணையில் அந்த ஓவோ தோத்தோ அப்படிங்கிறது வர முடியாது அப்படிங்கிறார். அடுத்ததான் பாபா சொல்கிறாங்க, இந்த ஆண்டில் குழந்தைகள் தன்னுடைய தொழில், அதாவது உலகை மாற்றுபவர் அப்படிங்கிற தன்னுடைய டைட்டில், தன்னுடைய தொழிலை சதா ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னை மற்றும் தனது பிராமண பரிவாரத்தை கூட மாற்றக்கூடியவர்களாக நம்ம ஆகணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படிங்கிறது தான் முதல்ல இருக்குது இல்லையா அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, மாயாவோட வேலை வர்றது, குழந்தைகளோட நம்மளோட வேலை அதன் மீது வெற்றி அடையிறது, வெற்றியாளர் ஆகிறது. அதனால் நான் விரும்பலை, ஆனால் மாயா வந்துருச்சு, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. ஸோ இப்போ பாபா சொல்கிறாங்க, இந்த வருஷத்தில் குழந்தைகள் நம்ம வருஷம் முடிகிறப்ப என்ன பண்ணுவோம், நைட்டில் மணி அடிப்பாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு மணி அடிக்கிறப்ப எதுக்காக மணி அடிக்க போகிறீங்க? பாபா சொல்கிறாங்க, இந்த நாளுக்காகவா இல்லை வருஷத்துக்காகவா? மாயாவுக்கு விடை கொடுப்பதற்காக மணி அடிக்க வேண்டும் அப்படிங்கிறார் பாபா. அடுத்ததாக பாப்தாதா சொல்கிறாங்க, இந்த வருஷத்தில் பாப்தாதா காரணம் பிரச்சனை அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு விடை கொடுக்க வைக்க விரும்புகின்றார். அதனால் காரணம் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா, நிவாரணம் வந்துருச்சு அப்படின்னா காரணம் முடிஞ்சு போயிடும், பிரச்சனை முடிஞ்சு போயிடும், தீர்வு வந்து கிடச்சிடும். அதனால் பிராமணர்களுடைய அகராதியிலேருந்து காரணம் பிரச்சனை அப்படிங்கிற அந்த வார்த்தை மாறி தீர்வு நிவாரணமாக மாறிடணும் அப்படின்றார் பாபா. அடுத்ததாக பாபா சொல்கிறாங்க, ஒரு 2 சக்திகளை குழந்தைகள் பயன்படுத்தணுன்றார். ஒன்று உறுதித்தன்மையினுடைய சக்தி, இன்னொன்று மாற்றும் சக்தி. இந்த 2 சக்திகளை துணையாக வச்சு யார் எவ்வளோதான் எதிர்மறையானவற்றை நெகட்டிவாக கொடுத்தா கூட, குழந்தைகள் நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு கோர்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி சுயத்திற்காகவும் எதிர்மறையானதை நேர்மறையானதாக மாற்ற வேண்டும். மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்குறார் பாபா. அடுத்தது பாபா சொல்கிறாங்க, நியூ இயர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க, வாயை இனிப்பாக்குவாங்க.
வாழ்த்துக்களோட வாயையும் இனிப்பாக்குவாங்க இல்லையா? ஸோ குழந்தைகள் நீங்க மற்றவங்களுடைய வாயை இனிப்பாக்குறது மட்டும் இல்லை, சதா தன்னுடைய முகத்தையும் இனிப்பாக்க வேண்டும். சதா மலர்ந்த முகத்தோடு ஆன்மீக அன்பு நிறைந்த முகமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்றாங்க, நியூ இயர்ல குழந்தைகள் நமக்குள்ளார அந்த முழு வருடத்திலும் கடுமை தன்மையை நீக்கிவிட வேண்டும். இனிமை தன்மையை கொண்டு வரணும், கடுமை தன்மையை நீக்கிடணும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலா இருக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, உறுதித்தன்மை குறைவாக இருக்கு குழந்தைகள் கிட்ட. பாபா சொல்றார், உறுதித்தன்மை பற்றி உலகத்துல இருக்கக்கூடியவங்க கூட சொல்றாங்களா, உயிரே போனாலும் இந்த சரீரமே போயிட்டாலும் சரி, உறுதிமொழி போகக்கூடாது. சாக வேண்டியதா இருக்கலாம், வளர்ச்சிக்க வேண்டியதா இருக்கலாம், சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கலாம், மாற வேண்டியதாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, செய்த உறுதிமொழி அப்படிங்கிறது அதுல யார் வலிமையாக ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்ச அந்த ப்ராமிஸ் உறுதிமொழியில யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவர்கள் ஒவ்வொரு அடியிலையும் வெற்றி மூர்த்திகளாகவே இருப்பார்கள் அப்படின்றார். அடுத்தது பாப்தாதா சொல்றாங்க, குழந்தைகள் சின்னவங்களோ பெரியவங்களோ, அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக மதுபனுக்கு வந்திருந்தாலும் சரி, எந்த குழந்தைகள் மேரா பாபா என்னோட பாபான்னு சொல்லிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தருமே பாபாவுடைய காரியத்தில் நிமித்தமானவர்கள் தான். அதனால் ஒருபோதும் பெரியவங்க இருக்காங்க அவங்க முதல்ல செய்யட்டும், நம்ம சின்னவங்க தானே அப்படின்னு எப்பயுமே யோசிக்கக்கூடாது அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, நியூ இயரில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுவாங்க, வாழ்த்துக்களோட gift கூட கொடுப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம குழந்தைகளை என்ன பண்ணணுமா, துக்கமான அந்த ஆத்மாக்களுடைய துக்கத்தை நீக்குபவராக ஆகுங்கள். பக்தர்கள் உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற ஆத்மாக்களுக்கு முக்தி தாமத்திற்கான அந்த அமைதியை கிடைக்க வைங்க. அந்த ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுங்க. பிராமண ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா மனதனுடைய அன்பு, ஒத்துழைப்பு, சகயோகம், இதை பிராமண ஆத்மாக்களுக்கு கிஃப்டா கொடுங்க. ஸோ கிஃப்ட் கொடுக்கணும்னா அந்த ஸ்டாக் இருக்கா, ஸ்டாக் இருக்குன்னா வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பரந்த மனமுடையவராக ஆகணும். ஸோ கொடுக்கக்கூடிய வள்ளலாக ஆகுங்க, கொடுத்துட்டே போங்க அப்படின்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளியினுடைய தேதி 7/9/2025, ரிவைஸ் டேட் 31/12/2006. இன்றைய அவ்யக்த முரளியினுடைய தலைப்பு, உறுதித்தன்மை மற்றும் மாற்றும் சக்தி மூலம் காரணம் அல்லது பிரச்சனை என்ற வார்த்தைக்கு விடை கொடுத்து நிவாரணம் மற்றும் தீர்வு ஸ்வரூபம் ஆகுங்கள். அதாவது பாபா சொல்றது 2 சக்தி சொல்றார். ஒன்று உறுதித்தன்மை, இன்னொன்று மாற்றும் சக்தி. இந்த 2 சக்தி மூலமா காரணம் பிரச்சனை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு விடை கொடுத்துட்டு நிவாரணம் தீர்வு ஸ்வரூபமாக ஆகணும். இன்று புது யுகத்தை படைப்பவர் பாப்தாதா தம்முடைய நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுக்கு புத்தாண்டு மற்றும் புதிய யுகம் இரண்டுக்குமான வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்துள்ளார். நாலாபுறமும் உள்ள குழந்தைகளும் கூட வாழ்த்துக்கள் சொல்வதற்காக வந்து சேர்ந்துள்ளனர். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வதற்காக மட்டும் வந்திருக்கிறீர்களா, அல்லது புது யுகத்திற்கும் வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்கிறீர்களா அப்படின்னு பாபா குழந்தைகளை பார்த்து கேட்கிறார். எப்படி புத்தாண்டின் குஷி இருக்கிறது, மற்றவர்களுக்கும் குஷியை கொடுக்கிறீர்கள். ஆக பிராமண ஆத்மாக்கள் உங்களுக்கு புது யுகமும் கூட அந்தளவு நினைவிருக்கிறதா? நியூ இயர்னா என்ன பண்ணுறோம், நம்மளும் சந்தோஷமாக இருக்கோம், மற்றவங்களுக்கும் குஷியை கொடுக்குறோம். அப்போ கூடவே புது யுகம் கூட அந்தளவுக்கு நமக்கு ஞாபகத்தில் வருதா அப்படின்னு கேட்குறார். புது யுகம் கண்களுக்கு முன்னால் வந்து விட்டதா? எப்படி புது வருடத்திற்காக மனதில் வந்து கொண்டிருக்கிறது, அது இப்போது வந்தே விட்டது. அதுபோலவே தங்கள் புது யுகத்திற்காக அவ்வளவு அனுபவம் செய்கிறீர்களா, அது வரவே வந்து விட்டது என்று. நியூ இயர்னா 31 நைட் ஆக ஆக ஃபஸ்ட்டு வர வந்துடுச்சு நியூ இயர் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்தளவுக்கு அதனுடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஈக்குவலி பாபா கேட்குறாங்க, புது யுகம் கூட வரவே வந்துருச்சு அப்படிங்கிற அந்த அளவுக்கு நமக்கு ஈக்குவலி ஞாபகத்தில் இருக்கா, ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்குறார். அந்த புது யுகத்தின் நினைவு அவ்வளவு சமீபமாக வருகிறதா? அந்த ஷரீர ரூப ஆடை ஜொலிப்புடன் முன்னால் காணப்படுகிறதா? சத்தியுகத்தில் எப்படி இருப்போம், அந்த உடல் அப்படிங்கிற அந்த ஜொலிக்கும் ஆடை முன்னால் கண்ணில் தெரியுதா? பாப்தாதா இரட்டை வாழ்த்துக்கள் சொல்கிறார். குழந்தைகளின் மனதில், கண்களில் புது யுகத்தின் காட்சிகள் வெளிப்படையாக உள்ளன. தங்களின் புது யுகத்தில் உடல், மனம்,
செல்வம், மக்கள், அதாவது உறவுகள் எவ்வளவு சிரேஷ்டமாக இருக்கிறது, சர்வ பிராப்திகளும் எவ்வளவு நிறைந்த பொக்கிஷங்களாக உள்ளன என்ற அந்த காட்சிகள் எல்லாம் குழந்தைகளின் மனதிலும் கண்களிலும் தெளிவாக உள்ளன. சத்தியுகத்தில் உடல், மனம், பொருள், கூடவே உறவுகள், அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிராப்திகளும் நிறைஞ்ச லைஃப், நிறைந்த பொக்கிஷத்தில் இருப்போம். ஸோ இது எல்லாமே குழந்தைகளுடைய கண்ணில் மனசில் ரொம்ப கிளியராக தெரியுது. இன்று பழைய உலகில் இருக்கிறோம், இப்போதே நம் ராஜ்யத்தில் இருப்போம் என்ற குஷியும் உள்ளது. உங்கள் ராஜ்யம் நினைவிருக்கிறதா? சத்தியுக ராஜ்யம் ஞாபகம் இருக்கா? எப்படி என்று இரட்டை காரியத்திற்காக வந்திருக்கிறீர்கள். பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதற்காக மற்றும் புது வருடத்தை வரவேற்பதற்காக வந்துள்ளீர்கள். 2 வேலை பண்ணுறோம். பழசுக்கு விடை கொடுக்கறது, புது வருடத்தை இன்வைட் பண்ணுறது, வெல்கம் பண்ணுறது. ஆக பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதற்காக மட்டுமே வந்திருக்கிறீர்களா, அல்லது பழைய உலகத்தின் பழைய சம்ஸ்காரங்கள், பழைய சுபாவங்கள், பழைய நடத்தைக்கும் விடை கொடுப்பதற்காகவும் வந்திருக்கிறீர்களா? பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதோ சுலபம்தான். ஆனால் பழைய சம்ஸ்காரங்களுக்கும் விடை கொடுப்பதும் கூட அவ்வளவு சுலபமாக உள்ளதா? என்ன நினைக்கிறீர்கள்? இந்த வருஷம் முடியுது அப்படின்னா அதுக்கு விடை கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதே அளவு கூடவே பழைய சம்ஸ்கார, சுபாவ, பழைய நடத்தை, இது எல்லாத்தையுமே கூட விட்டுறணும். அது அவ்வளோ ஈக்குவலாக ஈஸியாக இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? மாயாவுக்கும் விடை கொடுப்பதற்காக வந்திருக்கிறீர்களா, அல்லது வருடத்திற்கு விடை கொடுப்பதற்காக வந்திருக்கிறீர்களா? விடை கொடுக்க வேண்டும் இல்லையா? அல்லது மாயாவிடம் கொஞ்சம் அன்பு உள்ளதா? மாயாவுக்கு விடை கொடுக்கணுமா, இல்லை அது மேலே அன்பு வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் வைத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா? கொஞ்சம் கொஞ்சம் மாயா இருக்கட்டும், நல்லா இருக்கு அப்படின்னு அவளை வச்சுக்கலாம், வச்சுக்கிறது பிடிச்சிருக்கா, வச்சுக்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். பாப்தாதா என்று நானாபுரமும் உள்ள குழந்தைகளை பழைய சுபாவ சம்ஸ்காரங்களுக்கு விடை கொடுக்க வைக்க விரும்புகிறார். விடை கொடுக்க விரும்புகிறேன் என்று தைரியம் உள்ளதா? ஃபஸ்ட்டு பழைய சம்ஸ்கார், சுபாவ, நடத்தை விடணும் இல்லையா? அது விடுறதுக்காக முதல்ல ஆசைப்படணும். அந்த தைரியம் இருக்கா முதல்ல அப்படின்னு கேட்குறார். ஆனால் பிறகு மாயா வந்து விடுகிறது. இன்றைய தினம், அதாவது 31 டிசம்பர். ஸோ பாபா சொல்றார், இன்றைய தினம் திட சங்கல்பத்தின் சக்தி மூலம் பழைய சம்ஸ்காரங்களுக்கு விடை கொடுத்து புது யுகத்தின் சம்ஸ்காரங்களுக்கு, புது வாழ்க்கைக்கு வாழ்த்து சொல்வதற்கான தைரியம் உள்ளதா? தைரியசாலிகளா? யார் புரிந்திருக்கிறீர்களோ முடியும் முடியும் அல்லது முடிந்தே ஆக வேண்டும் என்ற தைரியம் உள்ளதா? முடியும் என்று யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். தைரியம் உள்ளதா? நல்லது. யார் கை உயர்த்தவில்லையோ அவர்கள் யோசிக்கிறார்களா? கொஞ்சம் பேர் கை தூக்கியிருக்காங்க, முடியும் பாபா அப்படின்னு. அப்போ முடியாதவங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். இரட்டை வெளிநாட்டினர் கை உயர்த்தினார்கள். யாருக்கு தைரியம் உள்ளதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். அனைவரும் இல்லை. யாருக்கு தைரியம் இருக்கோ கை தூக்குங்கன்னா எல்லாருமே கை தூக்கலை. ஸோ பாபா சார் அனைவரும் இல்லை. நல்லது. இரட்டை வெளிநாட்டினரோ திறமைசாலிகள், டபுள் ஃபாரினர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கை தூக்கியிருக்காங்க. ஸோ பாபா சொல்கிறார், இரட்டை வெளிநாட்டினரோ திறமைசாலிகள். இரட்டை நஷா இருப்பதால் பார்க்கலாம். பாப்தாதா ஒவ்வொரு மாதமும் ரிசல்ட்டை பார்ப்பார். சரி, தைரியம் இருக்கு பாபா, பழைய சம்ஸ்கார், பழைய சுபாவ், பழைய நடத்தைக்கு நாங்கள் விடை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை ஒவ்வொரு மந்த்தும் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்றார். பாப்தாதாவுக்கு குஷி உள்ளது. தைரியசாலி குழந்தைகள், சாமர்த்தியமாக பதிலளிக்கும் குழந்தைகள். ஏனென்றால் அறிந்திருக்கிறார்கள், குழந்தைகளுக்கு தெரியுதான், ஒரு அடி நாம் தைரியத்தோடு எடுத்து வைத்தால் பாபாவின் உதவியின் 1000 அடி உதவி கிடைத்தே ஆக வேண்டும். ஒரு ஸ்டெப்பு தைரியமாக நான் எடுத்து வச்சுட்டேன்னா பாபாவுடைய உதவியோட 1000 மடங்கு அடி, 1000 ஸ்டெப்ஸ் பாபாவோட உதவி கிடைச்சே தீரும் அப்படின்னு குழந்தைகளுக்கு தெரியுது. உரிமையுள்ளவர்கள் நீங்கள். தைரியத்தை அசைப்பதற்காகத்தான் மாயா முயற்சி செய்கிறது. பாப்தாதா பார்க்கிறார், நன்கு தைரியம் வைத்திருக்கிறார்கள். பாப்தாதா மனப்பூர்வமாக வாழ்த்தும் சொல்கிறார். ஆனால் தைரியம் வைத்துவிட்டு பிறகு அதோடு கூடவே தனக்குள் வீண் சங்கல்பங்களையும் உருவாக்கி விடுகிறார்கள்.
தைரியமும் வைக்கிறோமா, கூட வேஸ்ட் தாட்ஸும் கிரியேட் பண்ணுறோமா. என்ன வேஸ்ட் தாட்ஸ் கிரியேட் பண்ணுறோம்? செய்து கொண்டு தான் இருக்கிறோம், நடக்கத்தான் வேண்டும், அவசியம் செய்யத்தான் செய்வோம், தெரியவில்லை தெரியவில்லை என்ற சங்கல்பம் வருவதென்பது தைரியத்தை பலவீனமாக்கி விடுகிறது. ஸோ தைரியம் வைக்கிற பாபா வாழ்த்து சொல்கிறார். ஆனால் தைரியம் வச்சுட்டு என்ன சொல்கிறோம்? செஞ்சுட்டு தான் இருக்கேன், நடந்துட்டு தான் இருக்குது, கண்டிப்பாக செஞ்சிடுவோம், தெரியல தெரியல இப்படியெல்லாம் இந்த தாட்ஸ் சொல்கிறோம், தாட்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னா பாபா செய்து என்ன பண்ணுதான்? தைரியத்தை பலவீனமாக்கி விடுகிறது. ஓ வந்து விடுகிறது இல்லையா? எப்படி சொல்கிறோமா? செய்யவோ செய்கிறோம், செய்யவோ வேண்டும், முன்னால் பறக்கவோ வேண்டும். இது தைரியத்தை பலவீனமாக்கி விடுகிறது. ஓ என்று யோசிக்காதீர்கள், செய்தே ஆக வேண்டும். செய்யவோ செய்கிறேன், செய்யவோ வேணும், முன்னால் பறக்கவோ வேணும், இந்த ஓவோ அப்படிங்கிறதெல்லாம் வேணாம், அப்படி யோசிக்காதீங்க. செய்தே ஆக வேண்டும். ஏன் நடக்காது? பாபா துணையில் இருக்கும் போது, பாபா துணையில் ஓவோ என்பது வர முடியாது. செய்யவோ வேணும், பறக்கவோ வேணும், செய்யவோ செய்கிறேன், இப்படி இந்த ஓவோ ஹிந்தியில் தோன்னுவாங்க. இது பாபாவோட துணையில் இந்த வேர்டு வர முடியாது. இது என்ன பண்ணுது? தைரியத்தை வீக்காக்கிடுது அப்படின்றார். ஆக இந்த புது வருடத்தில் என்ன புதுமையை செய்ய போகிறீர்கள்? என்ன நியூனஸ் பண்ண போறீங்க? தைரியத்தின் காலை உறுதியாக்குங்கள். மாயா தானே அசைந்து விட வேண்டும், ஆனால் கால் அசையக்கூடாது. தைரியத்தின் காலை உறுதியாக்குங்கள். மாயா தானே அசைந்து விட வேண்டும், மாயாவே ஷேக் ஆயிடணுமா பார்த்து, ஆனால் கால் அசையக்கூடாது. அந்த மாதிரி தைரியத்தின் காலை வலு உள்ளதாக ஆக்குங்கள். அவ்வளோ ஸ்ட்ராங்காக தைரியத்தோட விஷயத்தில் இருக்கணும் குழந்தைகள். ஆக புது வருடத்தில் புதுமையை கொண்டு வருவீர்களா, அல்லது சில நேரம் அசைந்து கொடுப்பதும் சில நேரம் வலிமையுடன் இருப்பதுமாக அந்த மாதிரி செய்ய மாட்டீர்கள் தானே? சில நேரம் ஷேக் ஆகிடுறேன் அப்படின்னா தைரியத்தோட கால் அசைஞ்சிடுது. சில டைம் தைரியமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறேன். அப்படி பண்ணிட மாட்டீங்க தானே? உங்கள் அனைவரின் கடமை அல்லது தொழில் என்ன? தன்னை பற்றி என்ன சொல்லிக் கொள்கிறீர்கள்? நம்மளை பற்றி நம்ம என்ன சொல்லிக்கிறோமா? நினைவு செய்யுங்கள், விஸ்வ கல்யாணி. சுயத்தை பற்றி என்ன சொல்லிக்கிறோம்? விஸ்வ கல்யாணி, உலகத்துக்கு நன்மை செய்பவர், உலகை மாற்றுபவர். இது உங்கள் தொழில் இல்லையா? அப்போது பாப்தாதாவுக்கு அவ்வப்போது இனிமையிலும் இனிமையான சிரிப்பு வருகிறது. சொல்கிறத என்ன சொல்லிக்கிறோம்? விஸ்வ கல்யாணி, உலகிற்கு நன்மை செய்பவர், உலகை மாற்றுபவர்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறோம். ஆனால் நம்ம செய்கிறத பார்க்குறப்ப பாபாவுக்கு ரொம்ப ஸ்வீட் ஸ்மைல் வருதான். உலகை மாற்றுபவர் என்ற டைட்டிலோ இருக்கிறது இல்லையா? உலகை மாற்றுபவராக இருக்கிறீர்களா? அல்லது லண்டனை மாற்றுபவர், இந்தியாவை மாற்றுபவரா? நீங்கள் அனைவரும் உலகை மாற்றுபவர்கள் இல்லையா? கிராமத்தில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, உலக நன்மை செய்பவர் இல்லையா? எங்க இருந்தா என்ன, டைட்டில் என்ன, நம்ம யாரு? உலக நன்மை செய்பவர்கள், அப்படித்தானே? அப்படியானால் தலையை அசையுங்கள். எல்லாம் தலை அசைச்சிருக்காங்க. பாபா சொல்றார், பக்கா தானே, பக்கா தானே, உலகுக்கு நன்மை செய்கிறவங்க தானே? அல்லது 70% தானா? 75% உலக நன்மை மற்றும் 25% மன்னிப்பு, அப்படியா? எங்க இருந்தாலும் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மா தானே? இல்லை 75% உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மா, 25% இப்படி எப்படி இருக்கிற, ஸோ மன்னிப்பு கொடுத்துருங்க, கிடச்சிரும், அப்படியா? உங்கள் சவால் என்ன? என்ன சேலஞ்ச் பண்ணுறோம் நம்ம? இயற்கைக்கும் சவால் விட்டிருக்கிறீர்கள். நேச்சர், இயற்கைக்கும் சவால் விட்டுருக்கோமா? எப்பொழுதாவது தனக்காகவும் யோசிக்கிறீர்கள். செய்யவோ வேண்டும் தான், ஆனால் ஆகிவிடுகிறது. செய்யதாங்க வேணும், ஆனால் அப்படின்னு ஒன்று வருது அந்த இடத்துல. பாபா சொல்கிறார், ஆக உலகை மாற்றுபவர், இயற்கை மாற்றுபவர், தன்னை மாற்றுபவராக ஆக முடியாதா? இயற்கைக்கு சவால் விடுறோம், உலகை மாற்றக்கூடியவங்கன்னு சொல்கிறோம். ஆனால் செல்ஃபுக்கு வரப்ப செய்தாங்க செய்யணும் ஆனால் அப்படின்றோம். அப்போ உலகத்தை மாற்றுறவங்க, இயற்கையை மாற்றுறவங்க சுயத்தை மாற்ற முடியாதா? சக்தி சேனை என்ன நினைக்கிறீர்கள்? இந்த ஆண்டில் தங்களின் தொழில் உலகை மாற்றுபவர் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். தன்னை அல்லது தன் பிராமண பரிவாரத்தையும் கூட மாற்றுபவர் ஆக வேண்டும்.
நான் உலகை மாற்றுபவன். இந்த டைட்டில் இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் என்னோட தொழில், அதை ஞாபகம் வச்சுக்கணும். கூடவே தன்னை, தன்னுடைய பிராமண பரிவாரம் ரெண்டத்தையுமே மாற்றுபவராக ஆக வேண்டும். ஏனென்றால் முதலிலோ தர்மம் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் இல்லையா? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் இல்லையா? அதனால் தன்னை, தன்னுடைய பிராமண பரிவாரத்தையும் மாற்றக்கூடியவங்களா ஆகணும். ஆக தனது தொழிலின் நடைமுறை ஸ்வரூபத்தை பிரத்யக்ஷம் செய்வீர்கள் இல்லையா? சுய மாற்றத்தை தானும் விரும்புகிறீர்கள் மற்றும் பாப்தாதாவும் விரும்புகிறார், அறிவீர்கள் இல்லையா? பாப்தாதா கேட்கிறார், குழந்தைகளாகிய உங்கள் அனைவரின் லட்சியம் என்ன? அப்போது பெரும்பாலானோர் ஒரே பதிலை தான் சொல்கிறார்கள். பாப்தாதா கேட்குறாங்க, குழந்தைகள் உங்களோட லட்சியம் என்னன்னு. மெஜாரிட்டி குழந்தைகள் ஒரே ஆன்சர் சொல்கிறாங்க. என்ன ஆன்சரு? பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும், இதுதான் லட்சியம் அப்படின்னு மெஜாரிட்டி குழந்தைகள் சொல்கிறாங்க. ஒரே ஆன்சர் தான், பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும். சரிதான் இல்லையா? பாப் சமான் ஆகத்தான் வேண்டும் இல்லையா? அல்லது பார்க்கிறேன், யோசிக்கிறேன், பாபா ஆச்சரியக்குறி போட்டார், அவ்வளோதான், பார்க்குறேன் யோசிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்கிறீங்களா என்ன? ஆக பாபாவும் இதைத்தான் விரும்புகிறார். இந்த புது வருடத்தில் 70 வருடங்கள் முடிவடைகின்றன. 2006 யக்ஞத்தினுடைய 70 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாபா சொல்கிறாங்க, இப்போது 71வது வருடத்தில் ஏதேனும் அற்புதம் செய்து காட்டுங்கள், ஏதாவது வண்டர், ஏதாவது ஒரு அதிசயம் பண்ணி காட்டுங்க. அனைவரும் இவ்வளவு சேவையில் ஊக்கத்தில் பல்வேறு ப்ரோக்ராம்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். சேவையில் உற்சாகத்தோட ஊக்கத்தோட நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நியூவாக வெற்றியும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. ப்ரோக்ராம்ஸும் க்ரியேட் பண்ணுறீங்க, வெற்றியும் கிடைக்குது. பாப்தாதாவுக்கு குஷியும் ஏற்படுகிறது. செய்கிற முயற்சிக்கு வெற்றியும் கிடைக்கிறது, வீணாக போவதில்லை. ஆனால் சேவை எதற்காக செய்கிறீர்கள்? நல்ல கொஷின் பாருங்க. ரொம்ப உற்சாகத்தோட ஊக்கத்தோட நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உருவாக்குறீங்க, வெற்றி கிடைக்குது, பாபாவும் குஷி அடைகிறாரு. ஆனால் நீங்கள் செய்கிறது எதுவுமே வேஸ்ட் ஆகிறது இல்லை. ஆனால் சேவை எதற்காக செய்கிறீர்கள்? கொஷின் கேட்குறார் பாபா. இப்படி பாபா கேள்வி கேட்டால் அப்போது என்ன பதில் சொல்கிறீர்கள்? என்ன ஆன்சர் பண்ணுவோம்? சேவை எதுக்காக பண்ணுறேன்னா பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்காக. குழந்தைகள் அப்படி ஆன்சர் பண்ணுறீங்க. ஆக பாபா என்று குழந்தைகளிடம் கேட்கிறார், பாபாவை பிரத்யக்ஷமோ செய்யத்தான் வேண்டும். நிச்சயமாக செய்வீர்கள். ஆனால் பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கு முன்னால் தன்னை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணுறதுக்காக சேவை பண்ணுறோன்னு சொல்கிறோமா? பாபா சார் கண்டிப்பாக ரைட்டு தான், செய்யணும் தான். ஆனால் பாபாவை வெளிப்படுத்துறதுக்கு முன்னால் தன்னை பிரத்யக்ஷம் பண்ணணும்ல, பண்ணுங்க அப்படின்றார். சொல்லுங்கள், சிவசக்திகள் இந்த வருடம் சிவசக்தி ரூபத்தில் தங்களை பிரத்யக்ஷம் செய்வீர்களா? செய்வீர்களா? ஜனக் சொல்லுங்கள். ஜானகி தாதியை பற்றி பார்த்து பாபா கேட்குறாங்க, சொல்லுங்கள், தன்னை சிவசக்தியாக பிரத்யக்ஷம் செய்வீங்களா உலகத்துக்கு முன்னால் அப்படின்னு கேட்குறார். செய்வீர்களா? இப்போ ஜானகி தாதி சொல்கிறாங்க, செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு. பாபா சொல்கிறாங்க, கூட இருப்பவர்கள் முதல் வரிசையில் 2வது வரிசையில் அமர்ந்துள்ள டீச்சர்ஸ், தாதி கூட உட்காந்துருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கிறவங்க, செகண்ட் ரோவில் உட்காந்துருக்கிறவங்கலாம் பாபாக்கு சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் கை உயர்த்துங்கள். யார் இந்த வருடம் செய்தே காட்டுவோம் என்பவர்கள்? செய்வோம் இல்லை, செய்து காட்டத்தான் வேண்டும். டீச்சர்ஸ்கள் அனைவரும் கை உயர்த்தினார்களா அல்லது யாராவது உயர்த்தவில்லையா அப்படின்னு பாபா கேட்குறாரு. எல்லாரும் கை தூக்குனாங்களா இல்லை யாராவது தூக்காமல் இருந்தாங்களான்னு கேட்குறாரு. நல்லது. மதுபன் வாசிகள் அப்படின்னு கொஸ்டின் அப்படின்னு நிறுத்துறார். மதுபன் நிவாசி செய்தே ஆக வேண்டும், செய்ய வேண்டியிருக்கும், செய்ய வேண்டியது இருக்கும். ஏனென்றால் மதுபனோ அருகில் உள்ளது இல்லையா? தேதியை குறித்து கொள்ள வேண்டும். ஏன்னா பாபா இன்னைக்கு நியூ இயர் டைமில் சொன்ன முரளி. ஸோ பாபா தேதியை குறித்து கொள்ள வேண்டும். 31ஆம் தேதி நேரத்தையும் குறிக்க வேண்டும்ன்றார். இப்போ உடனே அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க 9:20 நைட்டு 9:20 இந்த முரளி நடந்துட்டுருக்கு. ஸோ குழந்தைகள் சொல்கிறாங்க 9:20 அப்படின்னு. பாபா சொல்கிறார், ஸோ டேட் டைம் குறிச்சிக்கோங்கன்ட்டார். பாபா சொல்கிறாங்க, பிறகு பாண்டவ சேனை, பாண்டவர்கள் என்ன காண்பிக்க வேண்டும்? வெற்றி பெற்ற பாண்டவர்கள். எப்போதாவது வெற்றி பெறுபவர்கள் அல்ல, வெற்றி பாண்டவர்கள், விஜய் பாண்டவ், எப்பயாவது ஜெயிக்கிறவங்க இல்லை. பாபா சொல்றார்,
வெற்றி பாண்டவர்கள். அப்படித்தானே? ஆக இந்த ஆண்டில் அந்த மாதிரி ஆகி காட்ட வேண்டுமா, அல்லது என்ன செய்வோம் என்று சொல்வீர்களா? மாயா வந்துவிட்டது இல்லையா? விரும்பவில்லை, ஆனால் வந்துவிட்டது. பாப்தாதா இதற்கு முன்பும் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்ல மாட்டீங்கல்ல, நான் ஆசைப்படல ஆனால் மாயா வந்துருச்சு இப்படியெல்லாம் சொல்ல மாட்டீங்கல்ல. பாப்தாதா இதற்கு முன்பும் சொல்லியிருக்கிறார், மாயா தனது கடைசி நேரம் வரை வருவதை நிறுத்தாது. நான் ஆசைப்படல ஆனால் மாயா வந்துருச்சு அப்படின்னா பாபா சொல்றார், மாயா கடைசி வரைக்கும் வரும், நான் ஆல்ரெடி இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்றார். அது வரது ஸ்டாப் பண்ணால் அது மாயா கண்டிப்பாக வரும். ஆனால் மாயையின் வேலை வருவது, உங்கள் வேலை என்ன? வெற்றியாளர் ஆவது. எனவே இதை யோசிக்காதீர்கள், விரும்பவில்லை ஆனால் மாயை வந்து விடுகிறது என்று. இப்போது பாப்தாதா இந்த வருடத்தோடு இந்த வார்த்தைகளுக்கு விடை கொடுக்குமாறு செய்ய விரும்புகிறார். 12 மணிக்கு இந்த வருடத்திற்கு விடை கொடுப்பீர்கள் இல்லையா? நைட் 12 o'clock தான் என்ன பண்ணுவாங்க? கேக்லாம் வெட்டுவாங்க. நைட் 12 o'clock பழைய வருஷத்துக்கு சென்ட் ஆஃப், நியூ இயர் வெல்கம் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ பாபாஸ்டா நைட் 12 மணிக்கு இந்த வருடத்திற்கு விடை கொடுப்பீர்கள் இல்லையா? மணி அடிப்பீர்கள் இல்லையா? அப்போ பெல் ரிங் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ பாபாஸ்டா மணி அடிப்பீர்கள் இல்லையா? இன்றைக்கு மணி அடிப்பீர்கள் என்றால் எதற்காக மணி அடிப்பீர்கள்? பாபா முரளி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, இன்னைக்கு நைட் 12 o'clock நீங்கள் மணி அடிக்க போகிறீங்க. ஆனால் எதுக்காக? இந்த நாளுக்கா, வருடத்திற்கா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. பாபா சொல்கிறாங்க, மாயாவுக்கு விடை கொடுப்பதற்கான மணி அடிக்க வேண்டும். சும்மா அந்த 10, 9, 8, 7 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மணி அடிப்பாங்க. பாபா சொல்றார், மாயாவுக்கு விடை கொடுப்பதற்கான மணி அடிக்க வேண்டும். 2 விஷயங்கள். ஒன்று மாற்றும் சக்தி, அதாவது பரிவர்த்தனை சக்தி. அது பலவீனமாக உள்ளது. பிளான்கள் மிக நன்றாக உருவாக்குகிறீர்கள். அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், அப்படி செய்வோம். பாப்தாதாவும் குஷி அடைகிறார். மிக நல்ல பிளான்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் மாற்றும் சக்தி குறைவாக இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுகிறது, கொஞ்சம் இருந்து விடுகிறது. பரிவர்த்தனைக்கான பவர் கம்மியா இருக்கு. ஸோ கொஞ்சம் சேஞ்ச் வருது, ஆனா கொஞ்சம் சேஞ்ச் ஆகாம அப்படியே மிச்சம் நிக்குது. எப்படி இருக்கோ மாறாம அப்படியே நின்றுடுது நமக்குள்ள. இது ஒரு விஷயம். ஸோ மாற்றும் பரிவர்த்தனை சக்தி கம்மியா இருக்குன்ட்டார். அடுத்தது பாபாஸ்டார் மற்றும் அடுத்த குறை உறுதி பற்றியது, அதாவது திடத்தன்மை பற்றியது. நல்ல நல்ல சங்கல்பங்கள் செய்கிறீர்கள். இன்றும் பாருங்கள், எத்தனை கார்டுகள், எத்தனை முடிவுகள், எத்தனை உறுதிமொழிகள். பாப்தாதா பார்த்தார், நிறைய நல்ல நல்ல கடிதங்கள் வந்துள்ளன. பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, கார்ட்ஸ், கடிதங்கள் முதலியன மேடையில் அலங்காரமாக வைக்கப்பட்டுள்ளன. யாரெல்லாம் பாபாவுக்கு விஷ் பண்ணி எழுதியிருக்காங்களோ அதெல்லாம் மேடையில் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஆக செய்வோம், காட்டுவோம், நடந்தே ஆக வேண்டும், ஆகத்தான் வேண்டும். பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் அனைத்தும் பாப்தாதாவுக்கு வந்து சேர்ந்துள்ளன. செய்வேன், பண்ணி காட்டுறேன், நடந்துருவேன், நடந்தா தீரும், ஆயிடுவேன் கண்டிப்பாக, பல கோடி மடங்கு வாழ்த்து, இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டியாக லெட்ரு, கார்டு, இமெயிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பாப்தாதா கிட்ட வந்துருச்சு. முன்னால் அமர்ந்துள்ள உங்களுடைய மனதின் சப்தமும் பாபாவிடம் வந்து சேர்ந்தது. ஆனால் பாப்தாதா இந்த 2 சக்திகள் மீதும் அண்டர்லைன் செய்ய வைக்கிறார். ஒன்று, உறுதியின் குறை வந்து விடுகிறது. குறைக்கான காரணம் கவனக்குறைவு, மற்றவர்களை பார்ப்பதற்கானது ஆகிவிடும். செய்து கொண்டு இருக்கிறோம், செய்வோம், அவசியம் செய்வோம். இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது என்னது? உறுதித்தன்மையினுடைய குறைபாடுன்றார். ஸோ 2 சக்திகளை அண்டர்லைன் பண்ணுறாரு. ஒன்று பரிவர்த்தனை, மாற்றம் செய்யும் சக்தி. 2வது உறுதித்தன்மையினுடைய சக்தி. இந்த 2 சக்திகளை அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, பாப்தாதா இதைத்தான் விரும்புகிறார். இந்த வருடம் ஒரு வார்த்தைக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுத்து விடுங்கள். அது என்ன வார்த்தை சொல்லட்டுமா? கொடுக்க வேண்டி இருக்கும். இந்த வருடம் பாப்தாதா காரணம் என்ற வார்த்தைக்கு விடை கொடுக்க செய்ய வேண்டும் என விரும்புகிறார். நிவாரணம் ஆகிவிட்டால் காரணம் முடிந்தது, பிரச்சனை முடிந்தது, தீர்வு ஸ்வரூபம்.
அது தனது காரணமாக இருக்கலாம், அனைவரது காரணமாக இருக்கலாம், குழுவின் காரணமாக இருக்கலாம், ஏதேனும் சூழ்நிலையின் காரணமாக இருக்கலாம். பிராமணர்களின் அகராதியில் காரணம் என்ற சொல் பிரச்சனை என்ற சொல் மாற்றமடைந்து தீர்வு மற்றும் நிவாரணம் ஆகிவிட வேண்டும். அதாவது காரணம் எதனால வேணா இருக்கலாம், சுயத்தினால இருக்கலாம், மற்றவங்களால இருக்கலாம், ஒரு குரூப்போட காரணம் இருக்கலாம், ஏதாவது ஒரு சுச்சுவேஷனோட ரீசனாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் பிராமணர்களுடைய டிக்ஷனரியில் காரணங்கிற வார்த்தை பிரச்சனைங்கிற வார்த்தை மாற்றமடைந்து தீர்வு மற்றும் நிவாரணம் ஆகிவிட வேண்டும். ஏனென்றால் அநேகர் இன்று அமிர்த வேளையிலும் கூட பாப்தாதா உடனான ஆன்மீக உரையாடலில் இதைத்தான் சொன்னார்கள். புது வருடத்தில் ஏதேனும் புதுமையை கொண்டு வர வேண்டும். ஆக பாப்தாதா விரும்புகிறார், இந்த புது வருடத்தை அந்த மாதிரி கொண்டாடுங்கள். இந்த 2 சொற்களும் முடிந்து போக வேண்டும். காரணம் பிரச்சனை, இந்த 2 வேர்டும் முடிஞ்சு போயிடணும். அந்த மாதிரி நியூ இயரை கொண்டாடுங்கன்றார். பரோபகாரி ஆகுங்கள். சுயம் காரணமாகி இருக்கலாம் அல்லது வேறொருவர் காரணமாகி இருக்கலாம். ஆனால் பரோபகாரியாகி இரக்கமுள்ள ஆத்மா ஆகி சுப பாவனை சுப விருப்பத்தின் உள்ளம் கொண்டவராகி சகயோகம் கொடுங்கள், அன்பை பெறுங்கள். ஒத்துழைப்பு கொடுங்க, அன்பை பெறுங்கள் அப்படின்றார். ஆக இந்த புது வருடத்திற்கு என்ன பெயர் கொடுப்பீர்கள்? முன்பு ஒவ்வொரு வருடத்திற்கும் பெயர் கொடுத்திருந்தோம், நினைவுள்ளது இல்லையா? ஆக பாப்தாதா இந்த வருடத்தை ஸ்ரேஷ்ட சுப சங்கல்பம், திட சங்கல்பம், அன்பு சகயோக சங்கல்ப வருடம், இது பெயர் அன்று. ஆனால் அதுபோல் பார்க்க விரும்புகிறார். இந்த நேம் பாபா கொடுக்கல வருஷத்துக்கு, ஆனால் அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிறத பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். உறுதியின் சக்தி, மாற்றக்கூடிய சக்தியை சதா துணையாக்கி கொள்ளுங்கள். யாராவது எவ்வளவுதான் எதிர்மறையானவற்றை தந்தாலும் நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு கோர்ஸ் எடுக்கிறீர்களோ அதுபோல் எதிர்மறையை நேர்மறையாக மாற்றிவிடுங்கள். மற்றவங்களுக்கு கோர்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி செல்ஃபில் என்ன பண்ணணும், நெகட்டிவை மாற்றிக்கோங்க, பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆக நீங்கள் தாமாகவே எதிர்மறையை நேர்மறையாக மாற்ற முடியாதா? மற்றவர் மாயாவுக்கு வசமாகி விடுகிறார், அதாவது பர்வஷா இருக்காங்க மற்றவங்க, வேறு வசமானவர் மீது இரக்கம் வைக்கப்படுகிறது. உங்களது ஜட சித்திரம் உங்களுடைய சித்திரம்தான் இல்லையா? பாரதத்தில் வெளிநாட்டினரின் சித்திரங்களும் உள்ளன இல்லையா? அவை பூஜிக்கப்படுகின்றன. தில்வாலா கோவிலிலோ உங்கள் சித்திரங்களை பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? மிக நன்று. எப்போது உங்கள் ஜட சித்திரங்கள் இரக்கம் உள்ளவனவாக உள்ளனவோ, இரக்கம் உள்ளதாக அந்த ஜட சித்திரங்கள் எப்படி இருக்கோ, எந்த ஒரு சித்திரத்தின் முன்பாகவும் போனால் என்ன வேண்டுகிறார்கள்? தேவதைகளுடைய சிலைகள் இருக்கு இல்லையா, எந்த சிலைக்கு முன்னால் போனாலும் என்ன வேண்டாங்க? தயை செய்யுங்கள், கிருபை செய்யுங்கள், இரக்கம் கொள்ளுங்கள், மர்சி 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 இப்படிதான் ஃபாரின்ல இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா. பாபா சொல்கிறாங்க, அப்போது முதலில் தங்கள் மீது இரக்கம் வையுங்கள், பிறகு பிராமண பரிவாரத்தின் மீது இரக்கம் வையுங்கள். யாராவது வேறு வசமாகி இருந்தால், சன்ஸ்கார வசமாகி இருந்தால், பலவீனமாக இருந்தால், அச்சமயம் புத்தியற்றவராகி விட்டிருந்தால் கோபம் கொள்ளாதீர்கள். மற்றவங்க சன்ஸ்காரத்துக்கு வசப்பட்டிருக்காங்க, ஏதோ ஒரு வீக்னஸ்க்கு வசப்பட்டிருக்காங்க, புத்தியற்றவர்களாக அந்த டைமுக்கு அப்படி நடந்துக்கிறாங்க, அப்படி எல்லாம் நம்ம பார்த்தோன்னா பாபா சொல்கிறாங்க, கோபம் கொள்ளாதீர்கள். கோபத்தின் ரிப்போர்ட் அதிகம் வருகிறது. கோபம் இல்லை என்றால் அதன் குழந்தை குட்டிகளிடம் அதிக அன்பு உள்ளது. ஆவேசம் வருகிறது. கோபம் வரலன்னா ஆவேசம் வந்துடுது. இந்த ஆவேசம் கோபத்தின் குழந்தையாகும். ஆக எப்படி பரிவாரத்தில் நடக்கிறது இல்லையா, பெரிய குழந்தைகளிடம் அன்பு குறைந்து விடுகிறது மற்றும் பேர குழந்தைகளிடம் அன்பு அதிகமாகி விடுகிறது. ஆக கோபம் தந்தை. மேலும் ஆவேசம், தலைகீழான நஷா, நஷாவும் பல்வேறு விதமாக உள்ளது. என்ன மாதிரி இருக்கா? புத்தியின் நஷா, கடமையின் நஷா, சேவையின் ஏதேனும் விசேஷ காரியத்தின் நஷா,
இது ஆவேசம் ஆகிறது. ஸோ கோபம்ங்கிறது அப்பாவா, ஆவேசம், பல வெரைட்டியான நஷா, இதெல்லாம் என்னது, குழந்தை குட்டி. எனவே ஸோ அதனால் என்ன சொல்கிறார் பாபா, எனவே தயாளு கிருபாலு ஆகுங்கள், அதாவது இரக்க உள்ளம் உடையவராக, கருணை உள்ளவராக ஆகுங்கள் அப்படின்றார். பாருங்கள், புது வருடத்தில் ஒருவர் மற்றவரின் வாயை இனிப்பாக்கவும் செய்கிறார்கள். வாழ்த்து சொல்வார்கள் என்றால் வாயை இனிப்பாக்கவும் செய்வார்கள் இல்லையா, ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஆக முழு வருடமும் கடுமையை காட்டக்கூடாது. அவர்கள் வாயை இனிப்பாக்குகிறார்கள், நீங்கள் வெறுமனே வாயை மட்டும் இனிப்பாக்குவதில்லை, ஆனால் உங்கள் முகமும் இனிமையை காண்பிக்க வேண்டும். நம்ம ஃபேஸ் ஸ்வீட்டாக இருக்கணுன்றார் பாபா. உங்கள் முகமும் இனிமையை காண்பிக்க வேண்டும். சதா தனது முகம் ஆன்மீகத்தின் அன்பினுடையதாக இருக்க வேண்டும். புன்முறுவலுடன் கூடியதாக இருக்க வேண்டும். கடுமை இருக்கக்கூடாது. பெரும்பாலானோர் பாப்தாதாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்யும் போது தங்கள் உண்மையான விஷயத்தை சொல்லிவிடுகிறார்கள். நிறைய பேர் பாப்தாதாட்ட சிட்சாட் பண்ணுறப்ப தன்னுடைய உண்மையான விஷயத்த சொல்கிறாங்க, வேறொன்றும் சொல்வதில்லை. எனவே பெரும்பாலானோர் ரிசல்ட்டில் மற்ற விகாரங்களை விட கோபம் அல்லது கோபத்தின் குழந்தை குட்டிகள் பற்றிய ரிப்போர்ட் அதிகமாக உள்ளது. ஆக பாப்தாதா இந்த புது வருடத்தில் இந்த கடுமைத்தன்மையை நீக்கிவிட வேண்டும் என விரும்புகிறார். அநேகர் தங்கள் உறுதிமொழிகளையும் எழுதியிருக்கிறார்கள். விரும்புவதில்லை, ஆனால் வந்துவிடுகிறது. பாப்தாதா காரணம் சொன்னார். நான் ஆசைப்படல, நான் விரும்பல, ஆனால் அது வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. இப்படியெல்லாம் குழந்தைகள் இனிமேட்டு நாங்கள் கோவப்பட மாட்டோம், இப்படியெல்லாம் பாபாவுக்கு உறுதிமொழி எழுதியிருக்காங்க. பாப்தாதா காரணம் சொன்னார், உறுதித்தன்மை குறைவாக உள்ளது. பாபாவுக்கு முன்னால் சங்கல்பத்தின் மூலம் உறுதிமொழியும் சொல்கிறார்கள். ஆனால் திடத்தன்மை என்பது அத்தகைய ஒரு சக்தி. உலகத்தவர்களும் சொல்கிறார்கள், ஷரீரமே போய்விட்டாலும் உறுதிமொழி போகக்கூடாது. சாக வேண்டியதாக இருக்கலாம், வளைந்து கொடுக்க வேண்டியது வரலாம், மாற வேண்டியது இருக்கலாம், சகித்து கொள்ள வேண்டியது இருக்கலாம். ஆனால் உறுதிமொழியில் வலிமையுடன் இருப்பவர்கள் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி மூர்த்திகள். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இது திடத்தன்மைன்றார். ஏனென்றால் திடத்தா என்பது வெற்றிக்கான சாவி. இந்த சாவி அனைவரிடமும் உள்ளது, ஆனால் சமயத்தில் மறைந்து விடுகிறது. ஆக என்ன நினைக்கிறீர்கள்? புத்தாண்டில் புதுமையை செய்தே ஆக வேண்டும். தன்னுடைய சகயோகிகளின், அதாவது நமக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு தராங்களோ அவங்க, மற்றும் உலகத்தின் மாற்றத்திற்காக ஏதாவது நியூ இயரில் நியூனஸ் பண்ணி தான் ஆகணும். பின்னால் இருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆக செய்ய வேண்டும் இல்லையா? முதலிலோ பெரியவர்கள் செய்வார்கள் இல்லையா, நாமோ சிறியவர்கள் என்று அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. முதல்ல பெரியவங்களாம் பண்ணட்டும், நம்ம சின்னவங்க தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்றார். சிறியவர்கள் பாபாவுக்கு சமமானவர்கள். ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு அதிகாரிதான். முதல் தடவையாக வந்திருந்தாலும் சரி, ஆனால் என்னுடைய பாபா என்று சொல்லிவிட்டால் அதிகாரிதான். பாருங்க பாபா எப்படி ட்ரீட் பண்ணுறார் குழந்தைகளை. ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தாலும் ஓகே, ஆனால் என்னுடைய பாபா என்று சொல்லிவிட்டால் அதிகாரிதான்றார். ஸ்ரீமத் படி நடப்பதற்கும் அதிகாரி மற்றும் சர்வ பிராப்திகளுக்கும் அதிகாரி. டீச்சர்கள் தங்களுக்குள் ப்ரோக்ராம் தயார் செய்ய வேண்டும். வெளிநாட்டினரும் தயார் செய்ய வேண்டும். பாரதவாசிகளும் சேர்ந்து தயார் செய்ய வேண்டும். பாப் தாதா பரிசு தருவார். அதாவது நமக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ, அப்புறம் உலக மாற்றத்துக்காக ஏதாவது நியூனஸ் பண்ணணும், அதுக்காக ப்ரோக்ராம் ரெடி பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா பாப் தாதா பரிசு தருவார். எந்த ஜோன் வெளிநாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, எந்த ஜோன் நம்பர் 1 பெறுகிறதோ அவர்களுக்கு தங்க கோப்பை தருவோம். தன்னை மட்டும் தயார் செய்தால் போதாது, துணையில் இருப்பவர்களையும் உருவாக்க வேண்டும். நான் மட்டும் ரெடி ஆயிட்டானா பத்தாது, தன்னை மட்டும் தயார் செய்தால் போதாது, துணையில் இருப்பவர்களையும் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் பாப் தாதா பார்த்துள்ளார், குழந்தைகளின் மாற்றம் இல்லாமல் உலகின் மாற்றமும் கூட மந்தமாகி கொண்டுள்ளது.
நம்ம மாறலைன்னா உலக மாற்றம் கூட மந்தமாக டல் ஆயிடுதான். மேலும் ஆத்மாக்கள் புது புது விதமான துக்கங்களுக்கு ஆளாகி கொண்டுள்ளனர். துக்கம் அசாந்திக்கு புது புது காரணங்கள் உருவாகி கொண்டுள்ளன. எனவே பாப்தாதா இப்போது குழந்தைகளின் துக்கத்தின் கூக்குரல் கேட்டு மாற்றத்தை விரும்புகிறார். எனவே ஹே மாஸ்டர், சுகம் தரும் வள்ளலின் குழந்தைகளே, துக்கத்தில் இருப்பவர்கள் மீது இரக்கம் கொள்ளுங்கள். பக்தர்களும் கூட பக்தி செய்து செய்து களைத்து போய்விட்டனர். பக்தர்களுக்கும் முக்தியின் ஆஸ்தி கிடைக்கச் செய்யுங்கள். இரக்கம் வருகிறதா இல்லையா? இரக்கம் வருதா இல்லையா? உங்களுடைய சேவையிலேயே, உங்களுடைய தினச்சரியாவிலேயே பிஸியாக இருக்கிறீர்களா? நான் சுயத்துக்கான சேவை பண்ணோம், டெய்லி என்னோட ரொட்டீன் ஷெட்யூல் என்ன, அதுலேயே பிஸியாக இருக்கீங்களா என்ன? நிமித்தமாக இருக்கிறீர்கள். பெரியவர்கள் தான் நிமித்தம் என்று அப்படி இல்லை. யார் மேரா பாபா சொன்னாரோ, ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அந்த ஒவ்வொரு குழந்தையும் அனைவருமே நிமித்தம்தான். மேரா பாபா, என்னோட பாபான்னு யார் சொன்னாங்க, பாபாவை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே பாபாவோட காரியத்தில் நிமித்தம்தான். ஆக புது வருடத்தில் ஒருவர் மற்றவருக்கு gift கூட கொடுக்கிறார்கள் இல்லையா? எனவே நீங்கள் பக்தர்களின் ஆசையை நிறைவேற்றுங்கள். அவர்களுக்கு gift கிடைக்க செய்யுங்கள். துக்கத்தில் இருப்பவர்களை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள். முக்தி தாமத்தில் சாந்தி கிடைக்க செய்யுங்கள். அவர்களுக்கு இந்த கிஃப்டை கொடுங்கள். பிராமண பரிவாரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மனதின் அன்பு மற்றும் சகயோகத்தின் gift கொடுங்கள். உங்களிடம் கிஃப்டுகளின் ஸ்டாக் உள்ளதா? ஸோ நியூ இயரில் gift கொடுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. துக்கமானவங்களை துக்கத்துலேருந்து விடுவீங்க. முக்தி தாமத்தில் அமைதியை கிடைக்க வைங்க. பிராமன் பரிவாரில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனசோட அன்பு சயோகத்தோட gift இதெல்லாம் கொடுங்க. ஆனால் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட கிஃப்டோட ஸ்டாக் இருக்கா? அன்பு உள்ளதா? சகயோகம் உள்ளதா? முக்தி கிடைக்க செய்வதற்கான சக்தி உள்ளதா? யாரிடம் ஸ்டாக் அதிகம் உள்ளதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். ஸ்டாக் உள்ளதா? ஸ்டாக் குறைவாக உள்ளதா? அதாவது சேமிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கார். முதல் லைனில் இருப்பவர்களுக்கு ஸ்டாக் குறைவாக உள்ளதா என்ன? இந்த பிரிஷ்மோகன் கை உயர்த்தாமல் இருக்கிறார். பிரிஷ்மோகன் பாய் முன்னால் உட்காந்துருக்கார், கை தூக்கலையே அப்படின்றார் பாபா. ஸ்டாக்கும் இருக்கிறது தானே? ஸ்டாக் இருக்கிறதா? சேமிப்பு இருக்கா அப்படின்றார். அனைவரும் உயர்த்தினீர்களா? ஸ்டாக் உள்ளதா? அப்போது ஸ்டாக்கை வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இருக்கான்னு கேட்டுட்டார். அப்புறம் இருக்கு அப்படின்னா அதை வச்சுட்டு என்ன பண்றீங்க? சேமித்து வைத்திருக்கிறீர்களா? எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? டீச்சர்ஸ், ஸ்டாக் இருக்கிறது தானே? அப்போது கொடுங்களேன். உங்ககிட்ட இருக்குதானே? இருக்குன்னா சேமிச்சு வச்சு என்ன பண்றீங்க? இருக்குன்னா கொடுங்களேன் அப்படின்றார். பரந்த மனம் உள்ளவர் ஆகுங்கள். மதுபன்காரர்கள் என்ன செய்வீர்கள்? ஸ்டாக் உள்ளதா? மதுபனில் உள்ளதா? மதுபனிலோ நாலாபுறமும் ஸ்டாக் நிரம்பியுள்ளது. ஆக இப்போது கொடுக்கும் வள்ளல் ஆகுங்கள். கொடுத்து கொண்டே செல்லுங்கள். சரிதானா? நல்லது. இப்போது ஒவ்வொருவரும் தன்னை மனதின் மாலிக்காக அனுபவம் செய்து ஒரு வினாடியில் மனதை ஒருமுகப்படுத்த முடியுமா? கட்டளையிட முடியுமா? ஒரு வினாடியில் தனது இனிய வீட்டிற்கு சென்று சேர்ந்து விடுங்கள். மனம் உங்கள் கட்டளையை ஏற்று நடக்கிறதா அல்லது குழப்பம் செய்கிறதா? மாலிக் தகுதியானவராக இருந்தால், சக்திவானாக இருந்தால் மனம் ஏற்கவில்லை என்பது நடக்க முடியாது. ஆத்மா எஜமானன் பவர்ஃபுல்லாக இருக்கேன், தகுதி வாய்ந்தவனா இருக்கேன் அப்படின்னா மனசு நான் சொல்றத கேட்கல அப்படின்னா ஆகவே முடியாதுன்றார். ஆக இப்போது பயிற்சி செய்யுங்கள். ஒரு வினாடியில் அனைவரும் தங்கள் இனிய வீட்டிற்கு போய் சேர்ந்து விடுங்கள். இந்த அபியாசத்தை நாள் முழுவதிலும் இடையிடையே செய்வதற்கான கவனம் வையுங்கள். ஒரு செகண்ட்ல பரந்தாம்ல போகக்கூடிய இந்த பிராக்டிஸ் ஃபுல் டேல நடுநடுவில் செய்யறதுக்கான கவனம், அட்டென்ஷன் வைங்க. மனதின் ஒருமுகத்தன்மையையும் தன்னையும் மற்றும் வாயு மண்டலத்தையும் கூட சக்திசாலியாக ஆக்கிவிடும். மனசு கான்சென்ட்ரேட் ஆகும், தானும் வாயுமண்டலமும் பவர்ஃபுல்லாக ஆக்க முடியுன்றார். நல்லது. பாப்தாதா யார் கொடுக்குறாங்க. நாலாபுறமும் உள்ள அனைவருக்கும் மிக அன்பான சகயோகி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு
நாலாபுறமும் உள்ள வெற்றியாளர்களாகிய குழந்தைகளுக்கு, நாலாபுறமும் உள்ள பரிவர்த்தன் சக்திவான் குழந்தைகளுக்கு, நாலாபுறமும் உள்ள சதா தன்னை பிரத்யக்ஷம் செய்து பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா தீர்வு ஸ்வரூப உலக மாற்றம் செய்யும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் மனதின் ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளவும். அதோடு அனைத்து குழந்தைகளுக்கும் யார் பாபாவுக்கும் தலை கிரீடமாக இருக்கிறார்களோ அத்தகைய சிர்தாஜ் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் நமஸ்தே. இன்றைய முரளியினுடைய வரதானம்: முரளிதரின் முரளி மீது அன்பு வைக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக. முரளிதர் பாபா முரளிதரின் முரளி மீது அன்பு வைக்கக்கூடிய சதா சக்திசாலியான ஆத்மா ஆகுக. எந்த குழந்தைகளுக்கும் படிப்பு, அதாவது முரளி மீது அன்பு உள்ளதோ அவர்களுக்கு சதா சக்திசாலி பவ என்ற வரதானம் கிடைத்து விடுகிறது. அவர்களுக்கு முன்னால் எந்த ஒரு விக்னமும் நிற்க முடியாது. முரளிதரிடம் அன்பு வைப்பது என்றால் அவரது முரளி மீது அன்பு வைப்பதாகும். யாராவது சொல்கிறார்கள், முரளிதர் மீதோ எனக்கு மிகுந்த அன்பு உள்ளது, ஆனால் படிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை என்றால் பாபா அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் எங்கே ஈடுபாடு உள்ளதோ அங்கே எந்த ஒரு சாக்குப்போக்கும் இருக்காது. படிப்பு மற்றும் பரிவாரத்தின் அன்பு கோட்டையாக மாறிவிடுகிறது. அதனால் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஸ்லோகன்: ஒவ்வொரு பரிஸ்திதியிலும் தன்னை மோல்டு செய்து கொள்வீர்களானால் உண்மையான தங்கம் ஆகிவிடுவீர்கள். ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்லையும் தன்னை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ரியல் கோல்டாக ஆயிடலான்றார். ஒவ்வொரு பரிஸ்திதியிலும் தன்னை மாற்றம் செய்து கொள்வீர்கள் ஆனால் உண்மையான தங்கம் ரியல் கோல்டாக ஆகிவிடுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை: இப்போது ஈடுபாடினும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக ஆக்குங்கள். யோகத்தை ஜுவாலா ரூப சக்திசாலி ஆக்குவதற்காக யோகத்தில் அமரும் போது உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்துங்கள். சேவையின் சங்கல்பமும் கூட உள்ளடங்கி விட வேண்டும். அவ்வளவு சக்தி இருக்க வேண்டும். ஸ்டாப் என்று சொன்னவுடன் நின்று விட வேண்டும். முழு பிரேக் போட வேண்டும். தளர்ச்சியான பிரேக் இருக்கக்கூடாது. ஸ்டாப்னா டக்குன்னு செகண்ட்ல என்ன ஆகணும், மனசு தாட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடணும். தளர்ச்சியான பிரேக் இருக்கக்கூடாது. ஒரு வினாடிக்கு பதிலாக அதிக நேரம் ஆகிவிட்டால் உள்ளடக்கும் சக்தி பலவீனமாக உள்ளது என சொல்வார்கள். அதனால யோகாவை ஜுவாலா ரூபமாக ஆக்கணும், பவர்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னா யோகாவில் உட்காரப்போ உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்தணும், உள்ளடக்கும் சக்தியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறான். अच्छा, ओम शांति।